ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு கீ ரைஸும் தால்ச்சாவும் தான் பண்ண போகிறேன். மட்டன் தால்ச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு பாத்திரத்தில் இது வந்து கீ ரைஸ்க்காக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு வச்சு சேர்த்துக்கிறேன். கீ ரைஸ்னால் பெருசாக ஸ்பைசஸ் ஒன்றும் வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் ஒரு கைப்பிடி மல்லி இலை, மல்லித்தலை போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் அது வாடினதும் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் ஒரு 3 பெரிய வெங்காயம் 1 கிலோ ரைஸ்க்கு அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அது கொஞ்சம் கிளாஸ் கலரில் கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அது ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போடும்போது நல்ல டேஸ்ட்டு, நல்ல வாசமாக இருக்கும். அதுக்காக அது போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப வதங்கலாம் வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருந்தேன். அப்போ அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். சூடாகவே சுடு தண்ணியாக வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அரிசி வந்துட்டு நான் ஜீரக சலை அரிசி தான் சேர்த்துருக்கேன். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு, 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி, அந்த அளவில் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் முன்னாடி நிற்கணும், அப்போ தான் ரைஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். அப்புறம் ரைஸ் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். இந்த தண்ணியிலே கொஞ்சம் கீ விட்டுக்கலாம். அப்போ வந்துட்டு ரைஸ் ஒன்றும் ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீ சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி சாப்பாடு ஒன்றாகணும். அரிசி ஒன்றானதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம வந்துட்டு தம் போட்டுடலாம். நான் வந்து விறகடுப்பில் வச்சனால கீழே அந்த விறகெல்லாம் எடுத்து மேலே தீயெல்லாம் எடுத்து மேலே போட்டு நான் அதுலேயே தம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு அப்புறமா இது வந்து நம்ம கீழே கொட்டிட்டு கொஞ்சம் அப்படி மூடி வச்சாலே போதும், சாப்பாடு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நான் தம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நான் மூடி வச்சிடறேன். வேணால் இந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பும் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம தால்ச்சாவுக்கு தேவையானது பருப்பு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு 1 டம்ளர், கடலைப்பருப்பு 1/2 டம்ளர் சேர்த்து நான் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பூண்டு, பின்ன 2 தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, அப்புறம் வந்துட்டு இதுக்கு மட்டன் வந்துட்டு எலும்பும் கொழுப்பும் வாங்கி வச்சுருந்தேன், ஒரு 1/4 கிலோ. அப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு இதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம தால்ச்சாவுக்கு, மட்டனோட எலும்பும் கொழுப்பும். அப்போ அதுவும் பின்ன கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை தாளித்து விட்டுக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு இதில் 3 பச்சை மிளகா, ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வதங்குறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அப்புறம் இதில் வந்துட்டு ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். அப்புறம் வந்துட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான ஸ்பைசஸ்னால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், பின்ன 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், பின்ன 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, பின்ன கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டனால அடி பிடிக்கும்,
அதனால நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம காய்கறி வந்துட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், நான் பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து காயெல்லாம் சேர்த்திட்டு இந்த மசாலாவோட அதை நல்லா நம்ம வதக்கணும். காய் தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலாவும் காயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த காயில் நம்ம வேக விடலாம். மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா மிளகா வாசம்லாம் போய் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா அந்த பருப்பு, இந்த மட்டன் நம்ம வேக வச்சுருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா இதில் தேங்காய் வந்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு புளி ரொம்ப கொஞ்சம் சேர்த்துனா போதும். புளி அதிகமாக சேர்த்தக்கூடாது. இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போதுமானது. சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம 2 கருவேப்பிலை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான், மட்டன் தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் கிரேவியும் செஞ்சுருந்தேன். எல்லோரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.